வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. துணிச்சலான வீரர்களின் தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பிற்காக நாடு பெருமை கொள்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். அவர் இன்று உத்தரகாண்ட் மாநில எல்லை மாவட்டமான பித்தோராகரில் இராணுவ வீரர்களை சந்தித்து ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்காக நன்றி தெரிவித்தார். நிகழ்ச்சியின் போது எல்லை பாதுகாப்பில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், உபகரணங்கள் பற்றிய தகவல்களையும் அவர் பகிர்ந்து கொண்டார். இந்தியாவின் பாதுகாப்பு கோட்பாட்டில் ஒரு திருப்புமுனையாக ஆபரேஷன் சிந்தூர் அமைந்ததாக பாதுகாப்பு அமைச்சகம் இன்று தெரிவித்துள்ளது. இது முப்படைகளின் தொழில்நுட்ப ஆதிக்கத்தை வெளிப்படுத்துகிறது என்றும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. உலகின் முதல் 5 பொருளாதாரங்களில் ஒன்றாக இந்தியாவை முன்னேற்றுவதில் புத்தொழில்களின் பங்கை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் சுட்டிக்காட்டினார். உலகளாவிய புத்தாக்க கண்டுபிடிப்பு குறியீட்டில் இந்தியா 81வது இடத்திலிருந்து 39வது இடத்திற்கு உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இளம் வயதினருக்கு நீதி, பாதுகாப்பு மற்றும் மரியாதை வழங்குவதன் மூலம் மட்டுமே வலுவான சமூகத்தின் அடித்தளம் அமைக்கப்படுகிறது என்று மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். அவர் இன்று பீகார் மாநிலம் ராஞ்சியில் உள்ள நீதித்துறை அகாடமியில் நடைபெற்ற சிறார் நீதி சட்டம் குறித்த ஒருநாள் தேசிய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். ஜிஎஸ்டியின் 8 ஆண்டுகளை கொண்டாடும் வகையில் இன்று மும்பையில் நடைபெற்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் சைக்கிள் ஓட்டும் நிகழ்ச்சியில் நடிகரும் உடற்பயிற்சி ஆர்வலருமான திரு சுனில் ஷெட்டி பங்கேற்றார். ஆரோக்கியம் மிகவும் எளிமையானது என்றும் சைக்கிள் ஓட்டுவதும் உடற்பயிற்சியும் ஒருநாள் பயிற்சியாக இருக்கக்கூடாது என்றும் அவர் கூறினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.